ஆக Matthew chapter number 25. மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு 25 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Please take Matthew 25. Bible says, the word of God says, verse number 35. 35வது வசனம். I was hungry and you fed me. பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். I was thirsty and you gave me a drink. தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள். I was homeless அந்நியனா இருந்தேன் and you gave me a room. என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். I was shivering வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் and you gave me clothes. எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். I was sick வியாதியா இருந்தேன் and you stopped to visit. என்னை விசாரிக்க வந்தீர்கள். I was in prison. காவலில் இருந்தேன். You came to me. என்னை பார்க்க வந்தீர்கள். Whatever you did for one of these least of these brothers and sisters of mine. என்னை சார்ந்து இங்க இருக்கிற இவர்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது. Verse number 40. 40வது வசனம் சொல்கிறது. You did it for me. அதை நீர் எனக்கு செய்தீர் என்று சொல்கிறார். நான் பசியா இருந்தேன். He says I was hungry. நீங்க என்ன செஞ்சீங்க? What did you do? என் பசியை ஆற்றினீர்கள். You gave food for my hunger. எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீர்கள். You gave me food. நான் தாகமாய் இருந்தேன். I was thirsty. எனக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். You gave me water to drink. எனக்கு நிழல் இல்லாமல் இருந்தது. I did not have a shelter. எனக்கு நிழலை கொடுத்தீர்கள். You gave me a shelter. நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். I was shivering in cold. எனக்கு ஆடையை கொடுத்தீர்கள். You gave me clothing. நான் வியாதிப்பட்டு இருந்தேன். I was sick. என்னை நீங்கள் சந்திக்க வந்தீர்கள். You came and you looked after me. நான் சிறைபிடிக்கப்பட்டிருந்தேன். I was in prison. என்னை தேடி வந்தீர்கள். And you came to visit me. என்னை விசாரித்தீர்கள். You came to visit me and you ஆண்டவரே, inquired எப்போ me. நீங்க பசியா இருந்தீங்க? You may ask, Lord, when were you hungry? எப்போ நீங்க தாகமா இருந்தீங்க? Lord, when were you thirsty? எப்போ நீங்க நிர்வாணமா இருந்தீங்க? When were you naked, God? எப்போ நீங்க சிக்கா இருந்தீங்க? When were you sick, God? எப்போ நீங்க வீடு இல்லாம இருந்தீங்க? When were you without any shelter, எப்போ நீங்க God? சிறையில் இருந்தீங்க? When were you in the prison, God? ஆண்டவர் சொல்றாரு, But the Lord says, இந்த சிஸ்டர்ஸ்க்கு இந்த பிரதர்ஸ்க்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ, மிகவும் சிறியவனாகிய என் சகோதர சகோதரிக்கு whatever you have done, பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்களே, you gave food for those who were hungry, தாகமுள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தீங்களே, you gave water those who were thirsty, யாரெல்லாம் இவங்களுக்கு இத செஞ்சீங்களோ, those of you who did the அதை least of நீங்க these எனக்கே things, செஞ்சது மாதிரி. it is as if you did it for me. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஆமென். ஆக ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லுகிறார்? But what the Lord is trying to say அன்பை here, சுமக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். God is encouraging us to be love carriers. ஆக ஆராதனை என்று சொல்லும் பொழுது, So when we say worship, உண்மையான ஆராதனைக்கு so what is true worship? அது ஜனங்களை நேசிப்பதில் இருக்கிறது. It is there when we love people. எந்த அளவுக்கு ஜனங்களை நேசிக்கிறோமோ, How much we love people, அதுதான் உண்மையான ஆராதனை. and that is what is called as true எபிரேயர் worship. 13ஆம் அதிகாரம் Hebrews chapter 13 வசனம், verse 16 says, and do not forget to do good and to share with others, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் for மறவாதீர்கள். with such sacrifices இப்படிப்பட்ட பலிகளின் மேல் God is pleased. தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். என்ன செய்யணுங்க? So what we should be சொல்லுங்க, doing, நன்மை செய்யணும்னு சொல்லுங்களே. we should keep doing good to others. எனக்குரியவைகளை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லுங்களே. I should share whatever that belongs to me. அப்படிப்பட்ட ஆராதனை தான் It is only that worship எனக்கு உகந்த ஆராதனை என்று சொல்லுகிறார். the Lord says it is pleasing to me. ஆமென். அப்படிப்பட்ட ஆராதனை செய்யவே ஆண்டவர் நம்மை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். And the Lord has called me here to do that kind of a worship. ஆக நாம் அன்பை சுமக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, So when we are love carriers, நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. our worship has meaning to it. நாம் அன்பை சுமக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, So when we are love carriers, இங்க கை வச்சு சொல்லுங்க, keep your hand here நான் and அன்பை say, சுமக்கும் பொழுது when I am a love carrier, அவருடைய விலாசமாக மாறுகிறேன். I become his address. ஆமென். சொல்லுங்க, நான் அன்பை சுமக்கும் பொழுது When I become a love carrier, அவருடைய விலாசமாக மாறுகிறேன். I become his address. ஆண்டவரே மை விளங்கச் செய்யுங்க. Lord, you show yourself. ஆண்டவரே அசைவாடுங்க. Lord, you show yourself in this ஆண்டவரே place. அற்புதம் செய்யுங்க. Lord, you show wonders in this ஆண்டவரே place. அடையாளங்களை காட்டுங்க. You show signs and wonders, ஆண்டவரே God. இறங்கி வாங்க. Lord, you come down. ஆண்டவர் என்ன சொல்றாரு? But what the Lord is இதுக்காக saying, நீ வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. He says you don't have to stress and நீ strain கூச்சலிட yourself. வேண்டிய அவசியம் You இல்லை. don't have to shout for this. நீ எந்த இது ஸ்டண்ட் பண்ண வேண்டிய You அவசியம் don't have கிடையாது. to show any stunts here. எந்த ஸ்டேஜ் ஷோ காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. There's no necessity for you to put up நீ a அன்பை stage show. சுமக்கும் பொழுது When you are a love உன் carrier, மூலமாக நான் என்னை விளங்க through செய்வேன். you I will show myself to நீயே others. என் அட்ரஸாக மாறுவாய்.
அடையாளமாய். You will become my address. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு அட்ரஸா இருப்பது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் என்று How சொல்லுகிறீர்கள். many of you say that it is my privilege to be called as an address for God? என்ன ஒரு பெரிய பாக்கியம் What பாருங்க. a great privilege we all have. If our love doesn't flow to people, நம்முடைய அன்பானது ஜனங்களில் சேராத if our பட்சத்தில், love doesn't flow to people, நம்முடைய அன்பு ஜனங்களே சேராத it does பட்சத்தில் not truly flow to God. அது உண்மையாக தேவனை சேருவதற்கு சாத்தியமில்லை. என்னுடைய அன்பு My love, ஜனங்களை சேராத பட்சத்தில் if it does not flow to people, என் அன்பு my love, ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு வாய்ப்பே there's கிடையாது. no chance for it to reach God. என் அன்பு என்ன செய்யணுங்க? What my love should do, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். it should go and reach the children of என் அன்பு God. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போய் சேராவிட்டால் If my love does not go and reach the children of God, என்னதான் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு என்ன பாட்டு பாடினாலும் whatever songs that may sing to God, ஆண்டவருக்கு அது உகந்தது அல்ல. it is not pleasing to அது God. ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. He hates that song. நம்முடைய அன்பு என்ன செய்யணுங்க? What our love should do, ஜனங்களை சேரணும். it should go and reach people. ஜனங்களை சேர்ந்த பிறகு After it reaches அந்த அன்பு என்ன people, செய்கிறது? what that love does, ஆண்டவரை சேருகிறது. and it touches, it reaches God. Love makes our worship real. நம்முடைய ஆராதனை அன்பானது உண்மையாக சொல்லுங்க, மாற்றுகிறது. love makes my worship real. என்னுடைய ஆராதனை அன்பை உண்மையாக மாற்றுகிறது. Love makes our words powerful. நம்முடைய வார்த்தையை வல்லமையாக மாற்றுகிறது. ஆமென். அன்பு என்ன செய்கிறதுங்க? What does love do? என் வார்த்தையை வல்லமையான வார்த்தையாக It மாற்றுகிறது. makes my words powerful. அன்பு இல்லாம If without love, என்ன அற்புதமாக ஜெபம் பண்ணாலும், you may pray very well. என்ன வசனங்களை கோட் பண்ணி ஜெபம் பண்ணாலும், You may pray by quoting the verses ஓ from the ஆண்டவரே Bible. சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, You may say, oh God, from the Psalms ஆண்டவரே the word says like லேவியராகமம் this. இப்படி சொல்லுகிறது, From Leviticus the word says like ஆண்டவரே this. ஆதியாகமம் அப்படி From சொல்லுகிறது. Genesis the word of God says like this. ஆண்டவருக்கே நம்ம சொல்றோம் பாருங்க, So we are telling God உங்க himself. வசனம் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்றோம். We quote verses and we tell God himself அந்த about his ஜெபம்லாம் word. கேட்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. Those kind of prayer, it may be very nice to hear. அது வல்லமையான வார்த்தையா இருக்குங்க. It may be a very powerful word. அற்புதமான ஜெபமாரி இருக்குங்க. It may be a very nice and a good prayer. ஆனால் அன்பு இல்லாவிட்டால் But without love, அந்த வார்த்தைகளுக்கு வல்லமையே கிடையாது. there is no power in those words. அன்புதான் It's only love. என்னுடைய வார்த்தைகளை வல்லமையான வார்த்தைகளாக மாற்றுகிறது. It changes my words into powerful words. Love makes our worship அன்பானது நம்முடைய ஆராதனையை real. உண்மையாக Our words மாற்றுகிறது. powerful. வல்லமையாக Our மாற்றுகிறது. witness believable. நம்முடைய ஒரு நல்ல சாட்சியாக அந்த இடத்தில் சொல்லுங்க, வைக்கிறது. அன்புதான், It's only love. அன்புதான் It's only love. என்னுடைய சாட்சியை My witness நம்பத்தக்க சாட்சியாக மாற்றுகிறது. it changes me to be a witness that others சத்தமா can சொல்லுங்க, believe. அன்புதான் It's only love. என் சாட்சியை My witness நம்பத்தக்க சாட்சியாக மாற்றுகிறது. makes me a witness for others to believe. என்னதான் உங்க சாட்சி அழகாக அரை மணி நேரம் பேசினாலும், Though you may speak about your testimony for about யோ half an ஆண்டவர் அதை hour, செஞ்சார் இதை செஞ்சாருன்னு சொல்லி சாட்சி மேல சாட்சி அடுக்கிட்டே you போனாலும், may continue to share testimonies saying that God did so many things in அன்பு your life. இல்லாத பட்சத்தில் Without love, உங்க சாட்சியை, your என் testimonies, சாட்சியை my testimony, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுங்க. nobody will believe that. பின்னாடி இருந்து சொல்லுவாங்க, ரீல் ரீல் விடுறான் பாருங்க, And they would say you are saying நல்லா some இருக்கு இந்த ரீல் நல்லா இருக்குன்னுவாங்க. say what you're saying So sounds அன்புதான் good. என்ன செய்கிறது? So what does this love do? என் சாட்சியை My testimony, நம்பத்தக்கதாய் it மாற்றுகிறது. makes my testimony real. ஆமென். இங்கிருந்து நாம் வெளியே போகும் பொழுது When we leave this place and go out, நம்முடைய வாயில்ல the words from our mouth, வெறும் பாடல்கள் அல்ல, from our mouth, it's not just the songs. நம்முடைய கைகளில் In our hands, அன்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். we need to take the love in our hands. நம்முடைய அடிகளில் The steps that we அன்பை take, எடுத்துக்கொள்ள we வேண்டும். need to take love. நம்முடைய உள்ளத்தில் In our hearts, அன்பை சுமக்க வேண்டும். we need to bear love என்னில் ஜனங்கள் இயேசுவை காண்கிறவரை, till the people see Christ in சொல்லுங்க, me. என்னில் இயேசுவை ஜனங்கள் காண்கிறவரை, Till the people see Jesus
in me. நம்பிக்கை இல்லாதவர்கள், Those who are without any hope. ஆறுதல் இல்லாதவர்கள், Those are without any comfort. இருளில் இருக்கிறவர்கள், Those who are in darkness. உதவியற்றவர்கள், Those who are helpless. இயேசுவை என்னில் காண்கிற வரை Till they find Jesus in me. என்னுடைய கைகளில் என்ன இருக்கணுங்க? What my hand should hold. அன்பு இருக்கணுங்க. I should have என் love in my நடையில் என்ன hand. இருக்கணுங்க? In my walk, what அன்பு should be இருக்கணுங்க. there? Love should be என் there. உள்ளத்தில் என்ன இருக்கணுங்க? What should be there in my சொல்லுங்க, heart? அன்பு இருக்கணும்னு There சொல்லுங்க. should be love. Love is the evidence of genuine worship. உண்மையான ஆராதனைக்கு அன்பே அத்தாட்சியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உண்மையான ஆராதனைக்கு For the true worship, அன்பே love அடையாளமாய் is இருக்கிறது. the evidence. ஆமென். True worship உண்மையான ஆராதனை flows beyond the sanctuary. இந்த சபையை தாண்டி செல்கிறது. சொல்லுங்க, உண்மையான ஆராதனைக்கு, True worship, உண்மையான ஆராதனை true worship, இந்த sanctuary, இந்த சபை கட்டிடத்தை தாண்டி செல்ல வேண்டும். it should go beyond the sanctuary. சொல்லுங்க, தாண்டி செல்லணும்னு சொல்லுங்களேன். It should go beyond the church. ஆமென். வெளியில தான் தேவை இருக்கிறது. The need is only there in outside வெளியில world. தான் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. It is in the outside world people are வெளியில hopeless. தான் ஆறுதல் இல்லாம இருக்கிறாங்க. It's in the outside world people are வெளியில தான் comfortless. இருள்ல மூழ்கி இருக்கிறாங்க. It's in the outside world people are வெளியில் dwelling தான் in தேவை darkness. இருக்கிறது. There's so much of need in ஆக the நல்லா world. கவனிங்க. So listen carefully. நம்முடைய ஆராதனை Our worship, இந்த இடத்தை, இந்த கட்டிடத்தை தாண்டி செல்ல so வேண்டும். it should go beyond this place and this church. ஆமென். Worship is not just about singing songs. ஆராதனை என்பது வெறும் பாடல்களை பாடுவது Or raising மாத்திரமல்ல. hands. இல்லை என்றால் கைகளை உயர்த்துவது மாத்திரமல்ல. Let me repeat it again. திரும்பமாக சொல்கிறேன். Worship is not just about singing songs and raising hands. ஆராதனை என்பது பாடுகிறது மற்றும் கைகளை உயர்த்துவதில் மாத்திரமல்ல. It's about living a life that reflects God's heart. ஆண்டவருடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய சொல்லுங்க, வாழ்க்கை இருக்க உண்மையான வேண்டும். ஆராதனை True worship. வெறும் பாடல்களில் அல்ல, It's not just in our songs. வெறும் கரங்களை உயர்த்துவதில் It's அல்ல, not about raising our hands and உண்மையான worshiping ஆராதனை Him. True worship. இயேசுவின் குணத்தை பிரதிபலிப்பது, It should show God's love. இயேசுவின் உள்ளத்தை பிரதிபலிப்பது, It should show God's heart to others. அதுதான் உண்மையான And ஆராதனை. that is what is called as true worship. Amen. Listen to this. இதை கவனியுங்கள். We don't just represent God with sermons. நாம் இப்படியாக பிரசங்கத்தின் மூலமாக மட்டும் தேவனை பிரதிபலிப்பது Let me கிடையாது. repeat it again. திரும்பமாக We சொல்கிறேன். don't just represent God with sermons. பிரசங்கத்தின் மூலமாக மட்டும் நாம் தேவனை சொல்லுங்க, பிரதிபலிப்பதில்லை. என் பிரசங்கம் அல்லன்னு Say, சொல்லுங்களேன். it's not about my சொல்லுங்க, sermon. என் பிரசங்கம் மாத்திரம் அல்ல. It's not about my sermon We only. reflect Him எதிலே நாம் through காண்பிக்கிறோம்? how we treat one another. ஒருவரை ஒருவர் நாம் எப்படி நடத்துகிறோமோ அதன் மூலமாக. சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் நடத்துவதின் மூலமாக It is how we treat one another. அவரை We பிரதிபலிக்கிறோம். represent Him. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? Hallelujah. Amen. When you become a love carrier, நீங்கள் அன்பை சுமக்கிறவர்களாக இருக்கும் your பொழுது worship becomes complete. உங்களுடைய ஆராதனை முழுமை பெறுகிறது. Amen. Worship is not complete இந்த ஆராதனை எப்பொழுது முழுமை பெறாது என்றால் until it becomes compassion in action. அது மனதுருக்கத்தின் செயலாக ஆகும் வரை. Let me repeat it again. திரும்பமாக சொல்கிறேன். Worship is not complete ஆராதனை முழுமை அடையாது until it becomes compassion in action. நம்முடைய மனதுருக்கத்தின் செயலாக இல்லாமல் போனால். ஆமென். நான் என் மனதுருக்கத்தை செயலில் காட்டாவிட்டால், If I do not show my compassion in action, மனதுருக்கத்தை if காண்பிக்காவிட்டால், I do not show my என் compassion செயலிலே through my காண்பிக்காவிட்டால், actions, if I do not show my இங்கு வந்து compassion, எவ்வளவு சத்தமிட்டு பாடினாலும், I may come here and raise my voice and எவ்வளவு sing. ஆவியிலே நிரம்பி பாடினாலும், I may be filled with spirit and raise songs எவ்வளவு to God. சத்தமிட்டு என்ன கூச்சல் போட்டாலும், I may raise my voice and sing to அந்த God. ஆராதனை பூரணமாகாது. That worship will not become complete. எனக்குள்ளாக என்ன இருக்கணுங்க? What I should have அந்த inside me, கம்பேஷன் இருக்கணுங்க. I should have the compassion அந்த inside கம்பேஷனை me. செயலில் And காண்பிக்கணுங்க. I should show the compassion in அந்த action. கம்பேஷனை செயலில் காண்பிக்காத பட்சத்தில் If I do not show my compassion in action, என் ஆராதனை பூரணப்படாது. my worship will not become complete. ஆமென். Love is the song அன்பு ஒரு பாடலாக God இருக்கிறது. hears loudest. அன்பு ஆண்டவர் கேட்கும் சத்தமான பாடலாக இருக்கிறது. ஆண்டவர் கேட்கும் சத்தமான பாடல் எதுங்க? Which is the loudest song that the ஆண்டவர் Lord கேட்கும் hears? சத்தமான பாடல் எதுங்க? Which is the loudest song that the Lord hears? அன்பு அன்பு அன்புன்னு
லட்சம் முறை சொல்லி இருக்கிறேன். lakhs ஆண்டவர் கேட்கும் சத்தமான பாடல் எதுங்க? which is the loudest song that the Lord சத்தம் hears. போதாது, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அன்பே ஆண்டவர் கேட்கும் சத்தமான பாடலாய் இருக்கிறது. Love is the song God hears the loudest. Hallelujah. Jesus is not only seen on the platform. இயேசு மேடையில் மட்டும் காணப்படவில்லை. Jesus is not only seen on the platform. அவர் மேடையில் மட்டும் But காணப்படவில்லை. in the way we serve his needy people. அவர் தேவையுள்ளவருக்கு செய்யும் ஊழியத்தின் மூலமாக காணப்படுகிறார். இயேசுவை இந்த பிளாட்ஃபார்ம்ல மாத்திரம் நீங்க பார்க்கல. You are not seeing Jesus only on the platform. இயேசு இந்த பிளாட்ஃபார்ம்ல மாத்திரம் தன்னை விளங்கச் செய்வது கிடையாது. Jesus is not showing himself only in the platform. இயேசு எங்கு தன்னை விளங்கச் So செய்கிறார்? where Jesus is revealing himself. ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிற இடத்தில் இயேசு தன்னை விளங்கச் செய்கிறார். When we say serve one another in that place, God shows ஆமென். himself. சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யணுங்க. So we need to serve one another. அந்த இடத்தில் தான் இயேசு தன்னை விளங்கச் And in that செய்கிறார். place Jesus shows himself. God doesn't just dwell in church buildings. சபையில் மாத்திரம் தேவன் அங்கே தங்குவது ஆமென். கிடையாது. சபையின் கட்டிடங்களில் மாத்திரம் அல்ல. Not in just church buildings. He dwells in love. அன்பிலே அவர் இருக்கிறார். பிரம்மாண்டமான சர்ச் கட்டிடம் இருக்கலாம். You may say that the church is a big huge அழகான building. பிளாட்ஃபார்ம் And இருக்கலாம். there may be a beautiful platform சூப்பர் there. லைட்டிங் இருக்கலாம். Maybe a wonderful lighting லேட்டஸ்ட் there. கேட்ஜெட்ஸ் இருக்கலாம். And the church may have the latest பெரிய gadgets. choir இருக்கலாம். There may be a big choir பெரிய there. பேண்ட் இருக்கலாம். Maybe a big band is there. ஐயோ, என் சர்ச் பில்டிங்க பாருப்பா, Oh, look at my church building. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. How big is the அந்த building? ஆர்க்கிடெக்சரை பாருங்க, Look at the architecture of the building. எவ்வளவு அழகா இருக்கு. How beautifully they've done it. சந்தோஷம்தான், It's very nice. அது ஆண்டவர் கொடுத்தது. It is the Lord who has given it. ஆனால் அந்த இடத்தில் மாத்திரம் அல்ல, But not just in that place. நாம் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிற இடத்தில் கர்த்தர் தன்னை விளங்கச் In the செய்கிறார். place where we serve one another, in that place you see அவர் God. அன்பில் வாழ்கிறார். He lives in love. சொல்லுங்க, என் ஆண்டவர். My God. சொல்லுங்க, என் ஆண்டவர். My God. சர்ச் பில்டிங்ல அல்ல. Not in the church building. ஆராதனை முடிஞ்சிட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிருவோம். After the worship, we all leave the place and இந்த go. இடத்துல யார் இருப்பாங்க? Who will be there in this place? யார் இருப்பாங்க? Who will be there in this என்கிட்ட இந்த place? சிசிடிவி இருக்கு. I have the CCTV நான் with வீட்ல me. நான் வச்சு என் மொபைல்ல பாக்குவேன். I watch that in my house எல்லா ஃபுல் sitting கேமரா there. இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே இருக்கு. So we have CCTV cameras everywhere in the ஆராதனை church. முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னா After I finish the worship and I go back சாங்சுவரியை home, பார்த்தா இருளா இருக்கும். if I look at the sanctuary, it will be செட் அபார்ட் dark. ஹாலை பார்த்தா இருட்டா இருக்கும். When I look at the set apart hall, it will be என்னதான் dark. கலர் Dress போட்டுட்டு உள்ள இருந்தா கூட though they may wear colored dress and be inside. லைட் இல்லன்னு சொன்னா கருப்பு வெள்ளை தாங்க. If there's no light, everything is black இங்க and யாரும் white. இல்லன்னு சொன்னா If there's no one here, இங்க ஆண்டவர் அசைவாடுறாருன்னு சொல்ல முடியாதுங்க. you cannot say that the Lord is present ஆண்டவர் here. அன்பில் வாழ்கிறார். The Lord lives in love. அதனால சர்ச் பில்டிங்கை குறித்து நாம என்ன செய்ய கூடாது? So what we shouldn't be talking about the பெருமை church கொள்ள building. கூடாது. We should not have pride about the church building. ஆமென். அதில் நமக்கு பெருமை வேண்டாம். We do not have pride in that. ஆமென். பெரிய ஸ்டேடியம் நமக்கு இருந்தால் அதில் பெருமை வேண்டாம். We have a very big stadium. We need not take ஆண்டவர் pride in அன்பில் that. வாழ்கிறார். The Lord lives in love. அன்பான ஜனங்கள் ஆராதிக்கிற இடத்தில் தன்னை விளங்கச் செய்கிறார். He shows himself in the place where people filled with love worships. Feeding, clothing, உணவு, உடை, visiting, சந்திப்பது, comforting, ஆறுதல். these are not optional extras. இது நாம் ஏதோ செய்ய வேண்டுமே என்கிற காரியம் அல்ல. Let me read it again. திரும்பமாக சொல்கிறேன். Feeding, உணவு, clothing, உடை, visiting, சந்திப்பது, comforting, ஆறுதல். these are not optional extras. அது நாம் செய்ய வேண்டும் என்கிற காரியம் They மட்டுமல்ல. are the visible proof of worship. அது ஆராதனைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆமென். நம்ம ஆகாரத்தை கொடுக்கிறோம், We are giving food someone. நம்ம உடையை We கொடுக்கிறோம், give clothing to someone. ஆறுதலை We கொடுக்கிறோம், comfort someone. தேவைகளை சந்திக்கிறோம். And we take care of their need. ஏதோ செய்யணும்னு சொல்லி கடமைக்கு அல்ல, It's not just for the sake of doing நாம் அதை it. செய்யும் பொழுது When we do those things, அதுவே ஆராதனைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. it becomes the evidence for our worship. ஆமென். அதுவே ஆராதனைக்கு ஆதாரமாய் It is a இருக்கிறது. visible proof of our அதான் worship. ப்ரூஃபா இருக்குங்க. And it becomes the proof. இல்லன்னு சொன்னா அந்த ஆராதனைக்கு அர்த்தமே கிடையாது. Without that, there is no meaning to our To worship. worship God while ignoring the hungry.
பசியோடு இருக்கிறவர்களை நிராகரித்து விட்டு தேவனை To worship ஆராதிப்பது, God while ignoring the broken. உடைந்தவர்களை நிராகரித்து தள்ளிவிட்டு அவரை To ஆராதிப்பது, worship God while ignoring the lonely தனிமையில் இருப்பவர்களை தள்ளிவிட்டு தேவனை is ஆராதிப்பது, incomplete worship. அது பரிபூரணமான It is ஆராதனை கிடையாது. incomplete worship. அது பூரணமான ஆராதனை கிடையாது. இங்கதான் இருக்கிறீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? பசியுள்ளவர்களை தள்ளிட்டு You just ignore those who are hungry. என்ன தேவையுள்ளவர்களை சந்திக்க மனமில்லாம, You do not have the heart to meet those who are in need. தனிமையில் இருக்கிறவர்களை சந்திக்காம, Without meeting those people who are in என்ன ஆராதனை loneliness, செய்தாலும் whatever worship that you may அது do, பூரணமாகாது. it is not a complete அது worship. பூரணமாகாது. It's not a complete ஏசாயா worship. 58ல பாருங்க, In Isaiah 58, you ஆறாம் say, வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை பாருங்க. from verses 6 to 7, This is the kind of fast that I desire. Remove the heavy chains of oppression. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், Stop exploiting your workers. நுகத்தடியின் பிணையல்களை Set நெகிழ்கிறதும், free the crushed and mistreated. நெருக்கப்பட்டவர்களை Break விடுதலையாக்குகிறதும், out of every yoke of bondage. சகல நுகத்தடிகளையும் உடைத்து Share போடுகிறதும், your food with the hungry. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை Provide பகிர்ந்து for the கொடுக்கிறதும், homeless. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே Bring them சேர்த்துக் into your கொள்கிறதும், home. அவர்களை உங்களுடைய வீட்டிலே சேர்த்துக் Clothe the கொள்கிறதும், naked. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் Don't அவனுக்கு turn வஸ்திரம் your back on கொடுக்கிறதும், your own flesh. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் And அல்லவோ, blood. அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is saying we shouldn't be அப்படி doing நாம் that. செய்யும் பொழுது When we do that, அந்த ஆராதனை that worship, பூரண ஆராதனையா இருக்க it's not a complete வாய்ப்பே worship. கிடையாது. There's no chance for that to be a complete worship. what happens என்ன நடக்கிறது? after the benediction? அந்த கடைசி ஆசீர்வாதம் முடிந்த Listen to பின்பு, this. இதை கவனமாக What கேளுங்கள். happens என்ன நடக்கிறது? after the benediction அந்த ஆசீர்வாதத்தை பேசின பின்பு is just as important as what happens during the service. அது ஆராதனையில என்ன நடக்கிறதோ அதற்கு உண்டான முக்கியத்துவம் இங்க கொடுக்கிறது. எல்லாம் சூப்பர் டான்ஸ் இருக்கலாங்க, There may be a super dance in அழகான this. பாடல்கள் There may be இருக்கலாங்க, very nice songs here. ஆவியிலே நம்மையே மறந்து We may be filled in spirit and may மகிழ்ந்து forget களி ourselves. கூறலாங்க. And joyfully we may sing to the Lord. இங்கு நடப்பது முக்கியம். What that happens here is important. ஆனால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு After we say, bless the Lord, O my soul, பைபிள்ல பைய தூக்கிட்டு வெளியே போகும் பொழுது putting our Bible in our bag and when we go out, அங்கு என்ன நடக்கிறதோ, what happens there அங்கு நாம் outside, எப்படி இருக்கிறோமோ how we behave ourselves outside, அதுவும் முக்கியமாய் and இருக்கிறது. that is also is very important. ஆமென். ஒரு போன மாசம் Last month, நான் தீர்க்க தரிசனமா சொன்னேன். prophetically I said this. ஏன் சொல்லணும்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த I டைம்ல. didn't know why I had to say that prophetically. நான் சொன்னேன், I said, யாருமே நம்ம அடுத்த மணி நேரத்தை கணிக்க முடியாதுன்னு சொன்னேன். nobody can predict the very next hour. இப்படியே சொன்ன, அடுத்த மணி நேரத்தை இங்க இருந்து நீங்க வெளியே போறீங்க, யாருமே கணிக்க முடியாதுன்னு And I சொன்னேன். said, you go out from this place, nobody can predict what happens நம்ம in the நாளை next நம்ம hour. கரத்தில் இல்ல, யாரும் கணிக்க முடியாதுன்னு சொன்னேன். Tomorrow is not in our hands and nobody can predict what's going to happen. என்ன நடந்தது? What happened few weeks முன்னாடி few weeks back, ஒரே சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணேன். in the same service, நம்ம சர்ச் attended, விசுவாசிகள் believers who attended the same service, சர்வீஸ் முடிச்ச பிறகு after the service, ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. one person was walking. அவரும் சர்ச் விசுவாசி. He's also a church believer. இன்னொரு குடும்பம் வண்டியில போயிட்டு இருக்கு. Another family, they were going in their திடீர்னு இந்த vehicle. விசுவாசி ரோட்ல குறுக்க போனாரு. And suddenly this believer crossed their vehicle. இந்த விசுவாசி ஃபேமிலி அவங்கள அந்த நபரை இடிச்சிட்டாங்க. And the vehicle of this believer's family hit that அவர் கீழ person. விழுந்தாரு. He fell down. கால் ஃபிராக்சர் ஆயிடுச்சு. And there was a fracture in his பயங்கர வலியில leg. துடிக்கிறார். And he scrolled with big pain ரெண்டு there. பேரும் அடிபட்டவரும் ஆராதனை முடிஞ்சு போனாங்க. Those who got hit also attended the service. இடிச்சவரும் ஆராதனை முடிஞ்சு And those போனாரு. who hit the other person, he also எனக்கு finished phone the service பண்ணாங்க. and went. They called me. பாஸ்டர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நம்ம சர்ச் And they மெம்பர். told me about the accident. நம்ம சர்ச் மெம்பரை இடிச்சிட்டாரு. Our own church believer has hit another church என்னடா இது believer. வம்பா போச்சுன்னு நினைச்சிட்டேன். And I thought, what is this ஆனா நல்லா happening கவனிங்க. there? But listen carefully. இங்க என்ன நடக்குது அது முக்கியம் அல்ல. What happens here is not எப்படி பிஹேவ் important. பண்றோம் அது முக்கியம் அல்ல. How people behave inside is எப்படி not ஆண்டவர்கிட்ட important. அன்பை காட்டுறோம் அது முக்கியம் அல்ல. How they show their love inside is
is வெளியில not என்ன important. நடந்துச்சு? What happened நான் outside? ஜெபம் பண்ண, ஆண்டவரே I prayed, my God. ரெண்டு பேரும் நம்ம சர்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ், Both of them, they belong to our church. வெளியில உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. No, outside people should ரெண்டு not பேரும் talk சண்டை against your போடக்கூடாது. name. And they should not be fighting against each அதே other. மாதிரி தான் ஆச்சுங்க. The same way, ஒரு சண்டையும் கிடையாது. there was no fight there. இடிச்சவரு The one who hit the other வேணும்னு person, இடிக்கலங்க, he did not do it wantedly. வேணும்னு He இடிக்கலங்க, did not do it அது deliberately. ஆக்சிடென்ட்ங்க. It was an accident. அடிபட்டவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாரு, And he put the person who got hurt in the hospital. கூடவே இருந்தாரு, He stayed with him. எல்லா செலவை பார்த்தாரு, And he took care of the expenses. சர்ஜரி நடந்தது, And there was a surgery. கூடவே இருந்தாரு, And he was all through the டிஸ்சார்ஜ் surgery ஆகுற வரைக்கும் till the person got கூடவே discharged. இருந்து And this believer was with நிறைய the செலவு family. பண்ணாரு. And he spent so much money கர்த்தருடைய on him. நாமத்திற்கு மகிமை And all உண்டாவதாக. glory be to God alone. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஆமென். இங்க என்ன நடக்காது முக்கியம் அல்லங்க. What is happening here is not பெனடிக்ஷன் important. முடிஞ்சு வெளியே போறீங்க பாருங்க, After the benediction, you leave this place and go அதுதான் out. முக்கியங்க. And that is what is உங்க அன்பை நீங்க important. என்ன செய்யணுங்க? What you should be doing to your உங்க love, வீட்டுக்கு கொண்டு போனங்க, you should take it to your home. உங்க வொர்க் பிளேஸ்க்கு கொண்டு You should போனங்க, take it to your உங்க workplace. நெய்பர்ஹுட்க்கு You கொண்டு should take போனங்க. it to your neighborhood. உங்க ஆராதனை Your worship, உண்மையான ஆராதனையா இருக்கணும்னு சொன்னா, if it has to be a true worship, பூரணமான ஆராதனையா if இருக்கணும்னு it has சொன்னா, to be a complete worship, நீங்க உங்க அன்பை, ஆண்டவர் அன்பை விளங்க செய்ய வேண்டும். you should show God's love there. James chapter number 1 verse number 27. Pure and genuine religion in the sight of God the Father means caring for orphans and widows in their distress and refusing to let the world corrupt you. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான எதுங்க genuine worship? which is genuine worship? எதுங்க genuine worship? Which is called as genuine worship? எதுங்க genuine religion? Which is called as genuine எதுங்க religion? pure religion? Which is called as the pure religion? அநாதைகளை Those who are orphans, கவனிப்பது, taking care of them, விதவைகளை கவனிப்பது. taking care of the widows. ஆமென். ஆதி சபையில் இந்த பிரச்சனை வந்ததுங்க. In the early church they had this problem. சூப்பர் சர்வீஸ்ங்க. They had a wonderful எல்லாம் service. பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவங்க, They were all Pentecostal எல்லாம் Christians. ஆவியில நிறையறவங்க. They were all filled with the ஆனா Spirit. விதவைகள் புலம்புனாங்க, But the widows murmured there. ஏழைகள் புலம்புனாங்க. The poor people murmured. விதவைகள் எங்களை கவனிக்கல சர்ச், The widows said that the church did not take ஏழைகள் நாங்க care of them. கவனிக்கல சர்ச். The church did not take care இது of the பெரிய poor இஷ்யூவா people. மாறுச்சுங்க. So it became a very big issue. ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டார். But the Lord intervened there. என்ன சுகம் நீங்க எல்லாம் வரீங்க? What is the point that you're சூப்பரா coming dress here? பண்ணிட்டு வரீங்க. You're all dressed up so nicely. சூப்பரா ஆராதிக்கிறீங்க. And you all worship so விதவைகளை beautifully. கவனிக்கலையே, But you're not taking care of the அநாதைகளை widows. கவனிக்கலையே, You're not taking care of the அன்பை orphans. நீங்க சுமக்கலையே. You're not a love carrier அவர்கள் there. உணர்த்தப்பட்டவர்களாய் Because they were touched by this, வெளியில போனாங்க. they went out. தங்கள் வீடுகளை விற்றார்கள், They sold their houses. நிலங்களை They விற்றார்கள், sold their lands. தங்கள் உடைமைகளை விற்றார்கள். They sold all their belongings. பணத்தெல்லாம் கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதத்துல வச்சிட்டாங்க. They brought all the money and they put it at the feet of the இவ்வளவு apostles. கோடியில நாங்க வச்சுக்கிட்டு With so many crores of money that யாருக்கு we உதவி had, செய்யாம, without helping anyone, சபையின் தேவைகளை சந்திக்காம, without taking care of the need of the விதவைகளுக்கு church, ஆசீர்வாதமா without இல்லாம, being a blessing for the என்ன widows. பெரிய சர்வீஸ் இது? What is the big deal என்ன about the பெரிய service? church இது? What is the big church it is? Listen, கவனியுங்கள். your songs will fade. உங்களுடைய அந்த பாடல்கள் போகும், Your தணிந்து songs போகும். will fade. உங்களுடைய பாடல்கள் தணிந்து People போகும். will forget your sermons. மனிதர்கள் உங்களுடைய போதனைகளை மறந்து Sermons will போவார்கள். end. அந்த போதனைகள் எல்லாம் முடிவடையும். Songs will fade. பாடல்கள் எல்லாம் முடிவடையும். But the love we show leaves a lasting impact. ஆனால் நாம் காண்பிக்கிற அந்த அன்பானது சொல்லுங்க, எப்பொழுதுமே இருக்கும். சொல்லுங்க, பாடல் மறைஞ்சிரும் சொல்லுங்களேன். So the songs will fade. சத்தமா சொல்லுங்க, பாடல்கள் மறைஞ்சிரும் The songs சொல்லுங்களேன். will fade. பாடல்கள் மறைஞ்சிரும், Songs will fade. பிரசங்கம் மறந்து போகும். The sermons may be forgotten. ஆனால் அன்பு என்ன செய்யுங்க? But what will the love do? அற்புதமான வல்லமையான தாக்கத்தை செய்யும். It will have a great and a powerful impact on Amen. people.
நம்ம உலக யாத்திரையை முடிச்சிட்டு ஆண்டவர் கிட்ட போகும் பொழுது After we finish this life's journey and we go to God, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து the Lord will look at you and I and பாஸ்டர் say, ஜான்சன் எவ்வளவு பாட்டு பாடினீங்க, Pastor Johnson, how many songs did பாஸ்டர் you sing? ஜான்சன் எவ்வளவு சிடி போட்டீங்க, How many CDs did you release? உங்க வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் வந்துச்சு, How many likes did you get for your உங்களுக்கு எத்தனை videos? ஃபாலோவர்ஸ். How many followers do you have? இன்னைக்கு வர்ஷிப் செமினார், Today you have worship seminar. இந்த மாதிரி வர்ஷிப் செமினார் அது இது இதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு So இருக்குங்க. everything like worship seminars have become a trend these எதுக்கு days. விடாதீங்க. Please do not fall for all இந்த these things. செமினார்ல போய் நீங்க என்ன கத்துக்கிட What போறீங்க? are you going to learn through these அன்பில்லாம seminars? எத்தனை வர்ஷிப் செமினாருக்கு போனாலும், Without love, how many ever worship seminars எத்தனை that you may ஆல்பம் go? ரிலீஸ் How பண்ணாலும், many ever albums that you may எத்தனை release? மில்லியன் லைக் உங்களுக்கு How கிடைச்சாலும், many million likes that you may get? அங்க போன ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, But when you go there, the only question that the Lord asks you is என்னுடைய that, அன்பினால through my love, எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்த, how many souls did you win? அதான் கேட்பாருங்க. And that's the question you would be இதா asking. இருக்கிறீங்களா? Are you all here? இதா இருக்கிறீங்களா? Are you all here? Proverbs chapter நீதிமொழிகள் number 19 19 verse number 17. 17வது வசனம். Whoever is kind to the poor lends to the Lord, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். and he will reward them for what they have done. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். அவன் என்ன கொடுக்கறானோ, Whatever he gives, ஆண்டவர் என்ன செய்வாருங்க? what will the Lord do? God is not a debtor. God is not a debtor. யாருக்கும் கடனாளி அல்ல. God is not a debtor to நீங்க anyone. யாருக்கு எதை செஞ்சாலும், Whatever you may do for any இங்க கை வச்சு person, சொல்லுங்க, நான் யாருக்கு எதை செஞ்சாலும் whatever I do for another ஆண்டவர் person, என்ன செய்வார்? what will the Lord do? எனக்கு கனப்படுத்துவார், He will honor me. என்னை ஹானர் பண்ணுவார், என்னை ரிவார்ட் He பண்ணுவாருங்க. will honor me and reward me. இப்ப சொல்லுங்க, Now you say நம்ம என்ன செய்யணுங்க? what we should be doing. சொல்லுங்க, அன்பை சுமக்கணும். We should be a love carrier. ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டாருங்க. The Lord will not say these things just like that.